இவர் அன்வர் ராஜா அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுகலேருந்து பிரிஞ்சு ஏடிஎம்கே ஆரம்பித்த காலத்திலேருந்து இவர் பயணிக்கிறவர். இப்போ உங்களுக்கான சித்தாந்தம் என்ன, கொள்கை என்ன? எந்த காலத்திலேயாவது எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுகவை ஏற்றுக்குவாரா? ஜெயலலிதா அம்மையார் வந்து திமுகவை ஏற்றுப்பாங்களா? தங்கள் வாழ்நாள் முழுக்க திமுகங்கிற ஒரு தீய சக்தி இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதான் முழுமூச்சும் அவங்க வந்து செயல்பட்டாங்க. நீங்கள் அவங்களோடலாம் ட்ராவல் பண்ணிவிட்டு இன்றைக்கி போய் நீங்கள் திமுக கூட இணையிறீங்கன்னா அப்போ நீங்கள் அது ஒரு வயசு என்னங்க, 76 வயசு. நீங்கள் அப்படி உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நீங்கள் இதுலேருந்து ஓய்வு பெற்று நீங்கள் ஒதுங்கி போயிருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்கிறது எதை காட்டுது அப்படின்னா, திமுக அப்படிங்கிற கட்சி இன்னும் தேர்தல் நெருங்க என்ன வேணால் செய்வாங்க. இந்த பேரம் பேசுறதுக்காக பாருங்கள், சிறுபான்மை சமுதாயத்தெல்லாம் எங்களை நோக்கி வராங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக மிகப்பெரிய பேரங்கள் இங்கே நடக்கப்படும். இன்னும் இந்த மாதிரி இந்த தேர்தல் நெருங்க இந்த மாதிரி காட்சிகள்லாம் நிறையவே நடக்கும். ஏன்னா திமுக கிட்ட இன்றைக்கி எத்தனை கோடி இருக்குது, லட்சம் கோடி இருக்குது அப்படின்றது நம்மளால் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. நம்மளாம் சொல்கிறதெல்லாம் ஏதோ சும்மா அப்படியே ஒரு சோளப்பொரி மாதிரி, ஒரு யானைக்கு முன்னாடி ஒரு சோளப்பொரி இருந்தால் எந்த அளவுக்கு இருக்குமோ அப்படி தான் நம்ம கண்ணில் படுறது. அவங்க கற்பனைக்கு எட்ட முடியாத அளவுக்கு இன்றைக்கி கொள்ளையடிச்சு வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு இறங்குவாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க. இப்போ அன்வர் ராஜா அவர்கள் வந்து இத்தனை வயசில் போயிட்டு அங்கே போய் சேர்ந்துருக்கிறது எதுக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு கடுமையான அதிருப்தியை தான் வந்து உண்டாக்கியிருக்கு. இன்னொன்று அவர் எப்போவுமே முன்னுக்கு பின்னு மொரணா பேசுறது. சசிகலா அம்மையார் வந்து இது பண்ணி போனப்போ அப்போ போயிட்டு ஏற்கனவே ஏடிஎம்கேலேருந்து அவரை வந்து நீக்கினாங்க. அப்புறம் திரும்ப வந்து 23 ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் திரும்ப வந்து இந்த மாதிரி எப்போவுமே அவர் வந்து கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்காம அவராக தாந்தோணித்தனமாக ஏதாவது ஒரு கருத்தை சொல்கிறது, இது எல்லாத்தையும் அவர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஸோ இப்போ திமுகவில் போய் இணைஞ்சதன் மூலயமா அவருக்குன்னு தனியாக கொள்கை சித்தாந்தம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத அவர் திரும்ப நிரூபிச்சிருக்காரு. அவ்வளோதான்.